ஏழாவதா வழிபடக்கூடிய கோயில் தாங்க ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில். மயிலையின் நாயகரா அருள்மிகு கற்பகாம்பிகை சமயோதரராக அருள் புரியும் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலே நம்ம நிறைவா தரிசிக்க வேண்டிய ஆலயமா இங்க கருதப்படுதுங்க. கபாலீஸ்வரரை கஷ்ப முனிவர் வழிபட்ட தல வரலாறு இங்க இருக்கு. திருஞான சம்பந்தரின் தேவாரம் பாடப்பட்ட திருத்தலம் இது. சிவபெருமான் மேற்கு பார்த்து எழுந்தருளில் இருக்கும் திருத்தலங்கள்ல இந்த கோயிலும் ஒன்று. ஆதியில இருந்த கபாலீஸ்வரர் கோயில் கடல்ல முழுகுறதுனால இப்ப இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் சுமார் 350 வருடங்களுக்கு முன்பு தான் கட்டப்பட்டதுங்க. புன்னை மரத்தடியில எழுந்தருளி இருந்த இறைவனை அம்பிகை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த காரணத்தால இத்தலத்துக்கு மயிலாப்பூர் அப்படின்ட்டு பெயர் ஏற்பட்டது. மயிலையில் சப்த சிவாலயங்கள்ல 7ஆவதா நிறைவா தரிசிக்க வேண்டிய தலம் இந்த மயிலாப்பூர் திருக்கோயில். இப்படி மயிலை பகுதியே சிவமயமா திகழ்வதால மயிலையே கைலை, கைலையே மயிலை அப்படின்ட்டும் சிறப்பு பெற்றிருக்குங்க. இந்த வரிசைப்படி நாம மயிலாப்பூர்ல ஒரே நாள்ல இந்த 7 சிவாலயங்களையும் தரிசி